ஐயோ, நீதிமன்றத்தை பொறுத்து சாதகம் பாதகம்லாம் கிடையாது. ஜஸ்டிஸுங்கிறது அது ரொம்ப உயர்வான வார்த்தை, உயர்வான இடம். அது விமர்சன பொருளுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு நான் விமர்சிக்கிற பொருள் ஆளும் கிடையாது. பிஸ்னஸ் பேக்கப் ஆகுது ஒன்று. அதில் தான் 26 கோடி ரூபா கேட்டது 2. ஒன்று தனிநபர் அவமான வழக்கு ஒன்று, இன்னொன்று பிஸ்னஸ். ஸோ எங்கள் பிஸ்னஸ் ட்ரேட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொன்னதில் அதில் தான் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. மாதம்பட்டி ரங்கராஜை தான் நான் கிளைமர் பண்ணுறேன், பட் அவங்க பிஸ்னஸை நான் எதுலேயும் அட்டாக் பண்ணலை, பண்ணவும் போகிறதில்ல அப்படின்னு அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. அஃபிடவிட்னா தமிழில் உறுதிமொழி. அது தாக்கல் பண்ணிட்டு அதை மீறி நீங்கள் செயல்படக்கூடாது, நீதிமன்றம் வயலேட் ஆகிடும். அதை தான் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி, ஏன்னா அவங்க அஃபிடவிட் போட்டாங்க. இந்த மாதம்பட்டிலேருந்து ஒருத்தர் எடுத்து பொதுநல வழக்கே போடலாம். எங்கள் பேரை போட்டு ராசி பண்ணுறீங்க, நீங்கள் எங்கள் ஊர் ஒரு நாளைக்கு 3 வாட்டி எங்கள் பேரை ஏன் சொல்கிறீங்கன்னு கூட போடலாம். மெட்ராஸ்னா 10 இடம் தான் தெரியும் எல்லாருக்கும், எல்லாமே எல்லாம் தெரியாது. அப்போ ஒரு சின்ன ஊரை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்தது. இப்போ அவர் டேமேஜ் பண்ணலும் வருத்தமாக இருக்கான்னு கேட்பாங்க. கொலையான குடும்பத்தில் என்ன சொல்கிறான், சாமி எப்படியாவது இந்த கொலைகார பாவி ஏதாவது பண்ணிடுறேன்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், எப்படியாவது என்ன இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றி சாமின்னு சொல்கிறான். சாமி ஏதோ ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும். அது மாதிரி தான் நீதிமன்றமும். வெற்றி தோல்விக்கு என்னது கேமாக விளையாடுது, கிரிக்கெட்டாக நடக்குதுங்க? இல்லை இல்லை, உங்கள் பக்கத்து உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்க, அவங்க ஜாய்க்கு ரிசல்ட்டாக அவங்க பக்கத்து உரிமைக்காக போராடுறாங்க. தீர்ப்புங்கிறது யார் உரிமைக்கு சரிங்கிறது தான் தீர்ப்பு. நீ எதை தெரிஞ்சீங்க? உங்களுக்கெல்லாம் ஆர்மி வந்தது, ஆர்மி நீ என்ன பண்ணீங்க? மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு R.S. தமிழந்தன் அவர்கள். வாங்க பேசும். வணக்கம். ஜாய் கிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜன் கேஸ், இந்த சிந்து பாத் தீவு மாதிரி அப்படி அந்த ஒரு கதை வந்து போயிட்டே இருக்குங்க சார். தினமும் ஒரு நியூஸ் வருது, தினமும் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கேஸ்ல வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. இது என்ன கேஸ், என்ன தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, என்ன இது? அந்த மாதம்பட்டி தங்கவேலு அந்த பிராண்டை வந்து இவங்க பேசுகிறாங்க, அதுதான் எங்களோட பிராண்டு. அதை வந்து ஜாய்க்கு ரிசல்ட்டாக பேசுகிறாங்க. அதனால எங்களோட பிஸ்னஸ் பேக்கப் ஆகுது ஒன்று. அதில் தான் 26 கோடி ரூபா கேட்டது 2. ஒன்று தனிநபர் அவமான வழக்கு ஒன்று, இன்னொன்று பிஸ்னஸ். ஸோ எங்கள் பிஸ்னஸ் ட்ரேட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொன்னதில் அதில் தான் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. யார்? ஜாய்க்கு ரிசல்ட்டாக. நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் தான் பேசுகிறேன், மாதம்பட்டி ரங்கராஜை தான் நான் கிளைமர் பண்ணுறேன், பட் அவங்க பிஸ்னஸை நான் எதுலேயும் அட்டாக் பண்ணலை, பண்ணவும் போகிறதில்ல அப்படின்னு அவங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. அஃபிடவிட்னா தமிழில் உறுதிமொழி. அது தாக்கல் பண்ணிட்டு அதை மீறி நீங்கள் செயல்படக்கூடாது, நீதிமன்றம் வயலேட் ஆகிடும். அதை தான் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணி, ஏன்னா அவங்க அஃபிடவிட் போட்டாங்க. அவங்க தான் பேசலைன்ட்டாங்க, பேசவும் போகிறதில்லைன்ட்டாங்க. அப்படியே அந்த கேஸ் தேவையில்லாமல் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கு மாண்புமிகு நீதியரசர் என் செந்தில்குமார் ஐயா அவர்கள் இன்று முதல் வழக்காக அது நீங்கள் லிஸ்ட் அவுட் ஆகிருந்தது இந்த கேஸு. அதை தான் தள்ளுபடி பண்ணாங்க வழி. மற்றபடி அது மெயின் கேஸ் இருக்குது. மெயின் கேஸ் அது பிறகு ஒரு நாளில் அது வரும். இதுதான் தள்ளுபடியாக இருக்குது. அதுக்குள்ளே எல்லாம் அட்டிச்சு ஏரில் ஏற்றிட்டாங்க சல்லுன்னு. கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு எதோ சொல்லலாம். எப்பா நான் பார்த்தேன், ஏங்க நான் கோட்டை விட்டு கீழே இறங்கி வரலங்க, அதுக்குள்ளே இருக்குது லாஸ்ட்டில் நியூஸ் பார்க்குறது. நான் கீழே இறங்கி அங்கேருந்து இறங்கி ஸ்டெப்ஸில் இறங்கி 1ஆம் நம்பர் கீழே வந்து வெளியே வரணும். இதுதான் அதில் வழி. அதில் ஒன்று வேலை இருந்தது, அது இறங்கி வர்றதுக்குள்ளே இதாகிடுச்சு. எனக்கு அதில் கொஞ்சம் மென்ஷனிங்லாம் பண்ணுவாங்க இந்த கேஸ், அது போயிடுச்சு. அதுக்குள்ளேயே இவங்க நியூஸ் ஏற்றிட்டாங்க, தள்ளுபடி 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 தள்ளுபடின்னு. அது இல்லை, மெயின் கேஸ் அப்படி இருக்குது. அதில் உள்ள ஒரு ஐயா தான் தள்ளுபடி ஆகிருக்கு வழி, வேறு ஒன்றும் இல்லை. அது வழக்கு மெயின் கேஸ் வரக்குள்ள தான் அதோடைய நெக்ஸ்ட்டு ஸ்டேஜே வரும். இதில் இதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது. இதுக்கு மாதிரி வழக்கை பற்றி நீங்கள் நம்ம தான் பேசணும். ஓகேங்க சார். இப்போ இந்த ஒரு கேஸில் வந்து ஜாய் கிசில்டாவுக்கு சாதகமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் பாருங்களேன், அந்த முடிவு வரைக்கும் எல்லாமே வந்து ஜாய் கிசில்டாவுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கான பதில் என்ன? ஐயோ, நீதிமன்றத்தை பொறுத்து சாதகம் பாதகம்லாம் கிடையாது. ஜஸ்டிஸுங்கிறது அது ரொம்ப உயர்வான வார்த்தை, உயர்வான இடம். அது விமர்சன பொருளுக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு நான் விமர்சிக்கிற பொருள் ஆளும் கிடையாது. நம்ம இது பொறுத்தவரையிலையும் அவங்க வந்து இதேமாரி எங்கள் பிராண்டை பேசுகிறாங்கன்னப்ப ட்ரேடை பேசுனது, ட்ரேடை நாங்கள் பேசவே இல்லை, பேசவும் போகிறதில்லைன்ட்டாங்க. ரைட், அவங்க அஃபிடவிட் போட்டாங்களா, அப்புறம் தேவையில்லாமல் அந்த கேஸ் ஐயே தேவையில்லைன்னு தான் டிஸ்மிஸ் பண்ணாங்க. மற்றபடியெல்லாம் ஒன்றும் முழு தீர்ப்பு வந்துடல. முழு தீர்ப்புக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது. எத்தனையோ வழக்குகள் கிளைமேக்ஸில் போயெல்லாம் பூமுறாங்க, திரும்பவும் எவிடன்ஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க தினந்தோறும். அவங்கள வச்சு கொண்டு போய் வச்சு ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, அவங்க மேலே ஒரு கேஸை போட்டாங்கன்னா இல்லையா? ஆமாம். நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்பையிலேருந்து பார்த்து பேசுறது இப்போ அர்த்தம் புரியுதா? நம்ம போயெல்லாம் ஒரு கேஸ் வாங்கிலாம் அசிங்கப்பட முடியாது இல்லை? அதுதான் கவனமாக பேசணும். கோர்ட்டில் உள்ள மேட்ரு இவ்வளவு தான். இதுக்கு பிறகு இதில் போய் நம்ம பேசுகிறது அதுதான் சொன்னேன். அந்த காசு லிஸ்ட்டு உங்களுக்கு கோர்ட்டு காசு லிஸ்ட்டு
நெட்லேயே இருக்குது, வெப்லேயே இருக்குது, எடுத்து நீங்கள் வெளியிட்டுக்கலாம். ஆனால் நான் தர முடியாது. நான் தான் நீங்கள் ஷேடோ பண்ணி போட்டுருங்க, அவ்வளோதான். அதுதானே சரியும் கூட. நான் வக்கீல் தமிழன்ட்டு தான் வாங்கினேன்னா நான் தரக்கூடாது. அது ஆனால் அது ஓப்பன் சைட்டு தான், அது அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் அதை கூட நான் கவனமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஷேடோ பண்ணி போட்டுருங்க. அது நமக்கு தேவையில்லாது. இந்த இடத்துல வந்தது கேஸு, இதை நீங்கள் நியூஸில் பார்த்த விஷயங்கள், அதை தாண்டி நம்மளாக ப்ரிடிக்ட் பண்ணி அது பேசக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், அதான் சொல்கிறேனே. ஜட்ஜ்மெண்ட் வந்தால் மாதம்பட்டி தான் புருஷன், இந்த பிள்ளைக்கு அப்பன்னு வந்தால் நான் அதையும் சொல்லுவேன், மாதம்பட்டி தான் புருஷைக்கு அப்பேன். அப்படி இப்போ ஒரு ஜாய் கிருஷ்ணா ஹஸ்பண்ட் நான் சொல்லுவேன். அப்படி வரலன்னு, ஜட்ஜ்மெண்ட் வரலன்னு வந்தால் அப்படி வரலைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஆனால் என்னோடய நேரேஷன் நான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், அதை நான் மாற்றிக்க மாட்டேன். அது என்னோட சொந்த கருத்து. சரி சார், இப்போ இந்த கேஸ்ல வந்து இப்போ மாதமணி ரங்கராஜன் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா, என்னோட பேர் கெட்டு போகுது, முக்கியமாக என்னோட கம்பெனி நேம் அப்படின்னு. இப்போ ஜாய் கிருஷ்ணா வந்து எல்லா இடத்துலையும் மாதம்பட்டி ரங்கராஜன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனால் அந்த மாதம்பட்டி அவங்க கம்பெனி நேம் சார்ந்தானே வருது. அப்போ எப்படி பார்த்தாலும் அவங்களோட சொத்தோ இல்லை அவங்களோட அந்த கம்பெனி பேர் கெட்டு போகிற மாதிரி தானேங்க சார். இது என்னது? இது வழக்க பொறுத்தவரை நான் சொல்ல போனால் மாதம்பட்டி ஊர் சொல்லலாம், எங்கள் ஊர் பேரை ஏப்பா எடுக்கிறீங்க? உங்கள் பிரச்சனை எங்கே போய் நீங்கள் சோளக்காட்டுக்குள்ளே ஒதுக்குறது, எங்கள் ஊரை எதுக்கு எடுக்கிறீங்க? மாதம்பட்டிங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது. அந்த வெளிப்படையாக பேசுறீங்க. இல்லை, மாதம்பட்டிங்கிற ஊரில் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இருந்தால் அவரே கேட்டு போடலாம், எங்கள் ஊரை எங்கே இருக்கிறீங்க? இல்லை மாதம்பட்டியிலேருந்து ஒருத்தர் எடுத்து பொதுநல வழக்கே போடலாம், எங்கள் பேரை போட்டு ஆஸ்தி பண்ணுறீங்க நீங்கள், எங்கள் ஊர் ஒரு நாளைக்கு 3 வாட்டி எங்கள் பேரை ஏன் சொல்கிறீங்கன்னு கூட போடலாம். கோர்ட்டில் எது தவி போட முடியும், எல்லா கேஸும் போடலாம், எல்லாமும் நம்பர் ஆகும். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் வேணும்ல வழக்கில். இப்போ நான் சொன்னது நல்ல கேஸ், ஆனால் நான் சொன்னது நல்ல கேஸ். அந்த உள்ளூர்வாசியாக ஒருத்தர் இருந்து மாதம்பட்டிங்கிற இந்த மாதிரி மேட்டர் ஒரு பாலியல் வழக்கில் ஒரு எங்கள் ஊரை நீங்கள் இன்சல்ட் பண்ணுற மாதிரி தூரம் வரைக்கும் அதே ஓடிட்டுருக்கு செய்தி ஊடகங்களில். கண்டிப்பாக எங்கள் ஊர் பேரை பயன்படுத்தக்கூடாது, அவர் பேரை பயன்படுத்திங்க, சன்னா போட்டு அவங்க அப்பா பேரை வேணால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நீதிமன்றம் செவி சாய்க்கும், சாய்க்காமலாம் இருக்காது. இது நல்ல விஷயம் இல்லை. உங்கள் ஊருங்கிறது உங்களுக்கு பெரிய எப்படி ட்ரெடிஷ்னல் தம்பி, விண்டேஜ், உங்கள் ஊருக்கோட புகழ். ஒரு ஊரை ஒருத்தர் திட்டுறதெல்லாம் முடியாது, அது வேணா பண்ணிக்கிட்டோம். ஆனால் இவங்க மாதம்பட்டி ரங்கராஜ்னு அவர் அந்த மாதம்பட்டியை தூக்கி ப்ரொமோ பண்ணார்ல, அப்போ கோர்ட் என்ன கேட்கணும் அதையும் சொல்லிடுறேன். அன்னைக்கு அந்த ஊரை வச்சு ஒரு ஃபேமஸ் பண்ணப்போ பொறுத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. இல்லைன்னா கோயம்புத்தூரில் மாதம்பட்டிங்கிற ஊர் வெளியே தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிடாது இல்லைங்க. கோயம்புத்தூர்னா துடியலூர், அது என்ன ஒரு பீளமேடு, இப்படி தானே சில இடங்கள், ரேஸ் கோர்ஸு, சரவணம்பட்டி, மேட்டுப்பாளையம், இப்படி தானே ஊர்கள் தெரிஞ்சு, சிங்காநல்லூர், இப்படி ஒரு ஊருனா 10 மெட்ராஸ்னா 10 இடம் தான் தெரியும் எல்லாருக்கும், எல்லாமே எல்லாம் தெரியாது. அப்போ ஒரு சின்ன ஊரை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்தது. இப்போ அவர் டேமேஜ் பண்ணாலும் வருத்தமாக இருக்கான்னு கேட்பாங்க. நீதிமன்றங்கிறது இதுதான் சொல்கிறேன், இப்படி தான் கேட்பாங்களா சாரெல்லாம் யாரும் கேட்காதீங்க. பட் இப்படி போனால் அப்படி வரும், அப்படி போனால் இப்படி வரும், ஒரு ஒருத்தக்க நோக்குது. அதான் வள்ளுவன் சொன்னான், சீர் தூக்கி பார்க்கணும், இந்த பக்கம் தராசு, அதுதான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு டிஸ்மிஸ் ஆகிட்டுனா டிஸ்மிஸ் இல்லை, அதில் உள்ள ஒரு ஐயா டிஸ்மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். மெயின் கேஸ் இருக்குது, மெயின் கேஸ் விசாரணைக்கு வரணும். ஆனால் ரங்கராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு தோல்வியாக பார்க்கலாங்களா? ஏன்னா அவர் போட்ட கேஸு, அவருக்கு அந்த கேஸில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நான் ஒரு கேஸ் போட்டேன் கன்சூமர் கோர்ட்டில், வழக்கு நான் தான் போட்டேன். என்கிட்ட ஒரு முறைகேடாக வண்டி விற்றுருக்கிறான், பேமெண்ட் கூட வச்சு, இன்வாய்ஸை விட கூட வச்சு விற்றுட்டான், ஃபைனான்ஸ் தப்பாக போட்டிருந்தான், எல்லாமே ரைட்டு. அந்த நிற்கிற நம்ம ஒயிட் கலர் ஜாவா சொல்கிறேன், நம்மள்ட்ட பயன்பாட்டுக்குள்ள வண்டி தான். அதை நான் வழக்கு போட்டு 4 வருஷம் நான் கேஸ் நடத்தி கடைசியாக எனக்கு எதிராக தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஷோரூம் வரவே இல்லை, எக்ஸ்பர்ட்டி ஆர்டரு. அப்போ நான் தோத்துட்டேன்னு பொருளா? நான் அப்பீல் போயிருக்கேன், மேல்முறையீடு போயிருக்கேன். நான் தோத்துட்டு எப்படி பொருளாகும்? நான் தோத்துட்டு இல்லை, என் கேஸ் தோத்துருக்கு, நான் மேல்முறையீடு போகிறேன், அப்பீல் போவோம், பார்ப்போம், சேலஞ்ச் பண்ணுவோம். இந்த ஒரு இடத்தோட கோர்ட்டு முடியுதா? அடுத்த அப்பீல் இருக்குல்ல, மேல்முறையீடு இருக்குல்ல, எத்தனையோ வழக்குகள் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை சட்டசைட் பண்ணியிருக்கு. ஹைகோர்ட் சட்டசைட் பண்ண வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் அகேன்ஸ்டாக ஆர்டர் போட்டிருக்கு. அப்போ இந்த நீதிபதிக்கு எதிராக அவங்க தீர்ப்பு போட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். அப்படியெல்லாம் கிடையாது. எனது முன்னால் எனது முன்னால் ஒரு வழக்கு வந்திருக்கிறது. நான் ஒரு கற்றறிந்த நீதிபதி, நான் வழக்கை பார்க்கிறேன், எனக்கு இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு தான் சரி என்று தோன்றுகிறது. அதற்கான ஆதாரமான எப்படி சொல்கிறது, சைட்டேஷன்ஸ், அது எல்லாத்தையும் வச்சு நான் தீர்ப்பு எழுதுறேன், அவ்வளவுதான். தம்பி, இந்த பக்கம் கொலை செஞ்சவனும் சாமி கும்பிட்றான், இந்த பக்கம் கொலையான குடும்பத்துலேயும் சாமி கும்பிட்றான். கொலையான குடும்பத்தில் என்ன சொல்கிறான், சாமி எப்படியாவது இந்த கொலைகார பாவி ஏதாவது பண்ணிடுறேன்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறான், எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றிரு சாமின்னு சொல்கிறான். சாமி ஏதோ ஒரு பக்கம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும். அது மாதிரி தான் நீதிமன்றமும். இந்த பக்கம் கொலை செஞ்சவங்க வீட்டில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஐயோ எங்கள் வீட்டுக்காரரை எப்படியாவது காப்பாற்றுங்கிறது இந்த பக்கம் ப்ரேயர், இந்த பக்கம் சாவு விழுந்து விடு, அதாவது பலியானவங்க வீட்டில் அந்த கொலைகாரனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. 2 பக்கத்து போராட்டங்கள் நடக்குது. 2 பக்கம் தீர்ப்பு என்னவா வரும்னா, 2 பக்கத்து எவிடன்ஸ் என்ன இருக்குது,
சும்மா நீங்கள் எதை எடுத்த எடுப்புல எல்லாம் ஃபஸ்ட் நாள் கோர்ட்டுக்கு ஒரு தெரியும் தம்பி. ரிமாண்ட் பண்ணுறாங்கல்ல, இந்த கொலையை யார் செஞ்சது, நீங்க செஞ்சாங்களா செய்யலையாங்கிற ஒரு நீதிபதி தெரியுங்களா தெரியாதுங்கிறீங்களா? தெரியும் தெரியும். ஆனால் அந்த கேஸ் ப்ராசஸ் நடந்து போகுதுல்ல, நீதிபதி எனக்கு தெரியுங்கிறதுனால தீர்ப்பு எழுத முடியாதுல்ல. விசாரிக்கணும். அதுக்கான எவிடன்ஸ், அது பேர் தான் சாட்சிய சட்டம். எப்பொருள் யார் வரை கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் காணணும்ல, அதுக்கு தான் இந்த டைம் எடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு வழக்கு டிஸ்மிஸ் ஆகலாம், அடுத்த வழக்கு மாதம்பட்டி ஃபேவராக கூட ஆர்டர் ஆகலாம். அப்போ அது மாதம்பட்டி ஃபேவராக ஆர்டர் ஆகிட்டான்னு கேட்கக்கூடாது. அந்த வழக்கில் அவர் வெற்றி பெற்றிருக்கலாம், அந்த வழக்கு அவர் பக்கம் சாதகமாக இருக்கலாம். வெற்றி தோல்விக்கு என்னது கேமாக விளையாடுது, கிரிக்கெட்டாக நடக்குதுங்க? இல்லை இல்லை, உங்கள் பக்கத்து உரிமைக்காக நீங்கள் போராடுறீங்க, அவங்க ஜாய்க்கு ரிசல்ட்டாக அவங்க பக்கத்து உரிமைக்காக போராடுறாங்க. தீர்ப்புங்கிறது யார் உரிமைக்கு சரிங்கிறது தான் தீர்ப்பு. ஒரு 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 ரெண்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு பிள்ளைக்கு கிளைம் பண்ணுறாங்க தம்பி. அப்பா எனக்கு பிறந்த பிள்ளைங்கிறார், அம்மாவும் எனக்கு பிறந்த பிள்ளைங்குது. ஆனால் அந்த குழந்தை யாருக்கிட்டே ஒருத்தர் கோர்ட் ஒப்படை, அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆகுறாங்க, யார்கிட்டே ஒரு இடத்துல அந்த குழந்தைய ஒப்படைச்சு தான் கோர்ட்டு, இல்லை கோர்ட்டு நாங்களே வளர்த்துக்கிறோம்னு சொல்லுவான். இப்போ யார் பக்கம் வளர்க்குறது அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அம்மா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அம்மா என்ன படிச்சிருக்கு, அம்மா வேறு அஃபையரில் இருக்கா, அப்பங்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அப்பம் படிச்சிருக்கானா, அப்போ இந்த குழந்தைய நல்லா நல்வழிப்படுத்துவானா, இல்லாட்டி குழந்தைய கெடுத்து குட்டிச்சோராக்கிடக்கூடாது. இல்லை, விதண்டாவதத்து குழந்தைய வாங்கிட்டு போய் என்ன வேண்டா விருப்புக்கு பிள்ளைய வாங்கி காண்டாமருக்கு பேர் வைக்கக்கூடாது. சரியா? இப்போ வேணுக்குண்டு இல்லாத வழியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ கோர்ட்டு அதுதான் பார்க்கும். இப்போ நீங்கள் போடுறது வந்து ஈகோ சண்டை, கோர்ட்டு முடிவு பண்ணும் இந்த குழந்தை எங்கே இருந்தால் பெட்டர் சாய்ஸ். கோர்ட் டிசிஷன் தான். அப்போ ஒரு டெபாசிட் கட்ட சொல்லும், நீ ஏதோ இந்த குழந்தைக்கு, இல்லை நாங்கள் விசிட்டர்ஸ் இத்தனை 15 நாளைக்கு ஒரு வாட்டி கொண்டா குழந்தைய காட்டுங்க, இல்லை 3 மாதம் ஒரு வாட்டி குழந்தைய காட்ட சொல்லும். இல்லை ஐயோ இல்லை 2 பேருமே தகுதி இல்லாத ஹோமில் கொண்ட குழந்தைய வை, நீ 2 பேருமே வளர்க்க தகுதி இல்லாதவங்க ஹோமில் வச்சுரு, உங்கள் 2 பேர் இருந்தால் அந்த குழந்தை நல்லா சைக்காட்டிஸ்ட் வளராது, நீ ஒன்று வைன்னு சொல்லுவோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ 2 பேரும் அப்பா அம்மா இல்லையான்னு கேட்பீங்களா? இல்லை, அப்பா அம்மா தான். பட் அந்த குழந்தை எங்கே இருந்தால் வெல்ஃபேருங்கிறது தான் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கணும். ஒரு ஜட்ஜுங்கிறவர் அதுதான் பார்க்க முடியும், குழந்தை எங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும், அதுதான் தீர்ப்பு. அப்புறம் அப்பா இல்லையா அம்மா இல்லையா இல்லை கிடையாது. சரி, குழந்தைய அம்மாட்ட ஒப்படைச்சாச்சு, அப்பா இல்லையா ஹிண்டு, அது இப்போ குழந்தை அம்மாட்டே போயிடுச்சு. அப்போ அப்பா குழந்தை இல்லையா கிடையாது, வாரம் ஒரு வாட்டி கொண்டதா அப்பாட்ட காப்பி குழந்தைய, அப்பனோட ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க வை, விளையாட விடு, நீ தலையிடக்கூடாது. அந்த குழந்தைக்கு ஒரு 16 வயசு 18 வயசு வரட்டும், அப்புறம் அந்த குழந்தை முடிவு எடுக்கும் யார்கிட்ட போகலான்னு, அப்பா கிட்ட இருக்கலாமா அம்மா கிட்ட இருக்கலாமா. அது வரைக்கும் நீ மட்டுமே வளர்த்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அப்பங்கிற ஒரு பெரிய கெட்ட பூதம் அப்படின்னு சொல்லி நீ வளர்த்துட முடியாது குழந்தைய. அதே தான் அப்பங்கிட்ட வந்தாலும் ஆள்கிட்ட காமி குழந்தைய கொண்டு அவங்களுக்கு முடிவே காமி, அவங்களுக்கான உரிமையை தடுத்து அவங்க பெட்டிஷன் போடலாம் கோர்ட்டில் வந்து, எனக்கு உரிமையை காட்ட மாட்டாங்க. அது எதுக்கு இது செய்கிறாங்க? அப்போ அம்மா இல்லைன்னு பொருளாயிடுமா? கிடையாது. குழந்தை எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், நீ போடுற ஈகோ சண்டை தூக்கி வச்சு பிள்ளை எங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் ஒரு ஜட்ஜு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். இந்த வழக்கில் அவர் தோத்துட்டாரா போயிட்டாரான்னு கேட்ட கேள்வி. இந்த வழக்கு தேவையில்லாது நீதிமன்றத்து, ஏன்னா ஆல்ரெடி மெயின் கேஸ் பெண்டிங் இருக்குது. இது உங்கள் பிராண்டை பற்றி அவங்க பேசலைன்ட்டாங்க, அப்ரோட் அவங்க தாக்கல் பண்ணுறாங்க, பிராண்டை பற்றி பேசலை அப்படின்னு. அதுக்கப்புறம் எதுக்கு அது தேவையில்லாமல் அந்த கேஸ் அங்கே ஒட்டிக்கிட்டு என்னோட தள்ளி விட்டுறலாம். அதில் சரி, என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சொன்னீங்க நீதிமன்றத்துக்கு தேவையில்லாத கேஸ் அப்படின்னா தப்பு. நீதிமன்றம் தேவையில்லை, இந்த வழக்குக்கே தேவையில்லாதது. நீங்கள் என் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு சிவில் சூட்டை என் மேலே போட்டிருக்கீங்க, ஒரு சொத்து கேஸ், ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக எனக்கு கோர்ட்டில் தீர்மானம் ஆகலை. அதுக்கு இடையில வந்து அதில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல வந்து நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், டெய்லி ஒரு குடம் தண்ணி குடிக்க, ஒரு உதாரணம்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரீம் கேஸ் ஒன்று வர்றீங்க, என் இந்த கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, இவர் தினம் மோட்டர் பைக்கில் வந்து இந்த கிணத்துல ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு, அதை தடை பண்ணுங்க, நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க. நான் என்ன அஃபிடவிட் போடுறேன்னா, ஐயா அந்த கிணத்துல நான் தண்ணி எடுக்கல, அந்த பைக்கில் அந்த ரூட்டில் போகல, கோர்ட்டு முடிவு பண்ண வெயிட் பண்ணுறேன்னு அஃபிடவிட் போடுறேன். அப்போ அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அதுக்கு அவங்க கிணத்துக்கு வரலன்ட்டார, இதை விட புரிகிற மாதிரி நல்லா படம் எடுத்த முடியாது தம்பி, ப்ரொஃபஸருக்கு நடத்திட்டு உட்காந்துருக்கேன். அப்போ வந்து இவன் அதான் வரலன்னு சொல்லிட்டாரு, அந்த கிணத்துல அவர் பயன்படுத்தலையா, அவங்க அப்படியே உங்கள் கிணறு அப்படியே இருக்கும், உங்கள் பாதை அப்படியே இருக்கும், கோர்ட்டு முடிவு பண்ணுறது வெயிட் பண்ணுறேன்ட்டார், முடிஞ்சு போச்சு. சரி, நீங்க சொல்றபடியே மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் கேஸை தள்ளி விட்டு போயிடுவாருங்களா, இல்லை மேல்முறையீடு பண்ண வாய்ப்புகள் இருக்குங்களா? இதில் ஒன்றும் மேல்முறையீடுக்கு அவசியம் இல்லை தம்பி, அவங்க தான் பேசலைன்ட்டாங்களே. நீங்கள் பேசினாதான் தம்பி இந்த கேஸ், இப்போ பேசியிருந்தா கூட நீங்கள் பேசக்கூடாதுங்க, அவர் தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு வரும். அவங்க பிராண்டு நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அதாவது ராயல்ட்டி, அது ராயல்ட்டி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, தேவையில்லாத கெட்ட பேர் வருதுன்னு நீங்கள் வேணால் சொல்லலாம். அவங்க தான் நான் பேசலை அப்படிங்குள்ள அதுக்கு மேலே அந்த வழக்கு வச்சுருந்து என்ன செய்யுது, அது தேவையில்லை, அதை தான் தள்ளுபடி பண்ணுறாங்க. மெயின் கேஸ் அப்படியே தான் இருக்குது, அது மாண்புமிகு நீதியரசர்கள் டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். இதில் ஒன்று இவங்க ஜெயிச்சுட்டாங்களா அவங்க தோத்துட்டாங்களா, அதுக்குள்ளேயே போட்டு அப்பா இந்த தட்டன்னு மியூசிக் ஒன்று வேறு வச்சு பிரேக்கிங் போட்டு ஐயா நான் கூப்பிட்டு சொல்கிறேன், ஏன் அப்படி இல்லைங்க ஐயா ஒன்று டிஸ்மிஸ்
ஜாய் ஆர்மிஸ். ஆமாம், ஹாய் ஆர்மிஸ். நீங்கள் இது ரொம்ப வச்சுங்க. ஆர்மி முதல்ல அந்த ஆர்மிங்கிற வார்த்தை இது மாதிரி பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினுங்க. ஆர்மிங்கிறது எனக்கு கண்டபடி பயன்படுத்துறது. ஜிபி முத்து ஆர்மிங்கிறீங்க, ஆர்மி, ஓவி ஆர்மி. அப்பயே தடை பண்ணியிருக்கணும் தானே. என்ன ஆர்மிங்கிறது அவன் உயிரை கொடுத்துட்டு உட்காந்துருக்க ராணுவங்க. நீங்களாம் ராணுவமா, சோல்ஜர்ஸா? நீங்கள் என்ன கதையாக இருக்குது? ஒரு எறும்பு கூட சொல்லுவேன் ஆர்மின்னு. அது அப்படியே அந்த அந்த கூட்டுக்காண்டி அப்படி போராடுது. ஒரு தேனி ஒரு ஆர்மி போல் போராடுது. தேனை சேர்க்க கொட்டி விட்ரும் தெரியல. அவ்வளோ ஸ்வீட்டான தேனை தயாரிக்கிற தேனி கொட்டி விட்ரும். நீ எதை தெரிஞ்சிங்க? உங்களுக்கெல்லாம் ஆர்மி வந்தது. ஆர்மி நீ என்ன பண்ணீங்க? சரி, ஆர்மிங்கிறலாம் பெரிய வார்த்தை, அது மாதிரிலாம் சொல்லாதீங்க இந்த மாதிரிலாம். இப்போ உங்களுக்கு ஃபேவரிசம் பேசுகிறவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நன்றி சார். ஜாய் ரிசல்ட்டா மாந்தமணி ரங்கராஜ் இந்த கேஸ் இப்போ நிலைமை என்ன, ஒன்றும் முடிவுக்கு வரல, இல்லை பார்க்கணும் விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப ஒரு ஆழ்ந்த தகவலோட கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க.